ஆங்க சிவா வந்து ஸ்கூல் லீவ் போட்டான், என் கூட தான் உட்காந்துருக்கான். ஏன்னா நேற்று ஸ்கூலுக்கு போனேன், அடிபட்டுருச்சுன்னு சொன்னால, அதனால் வீட்டில் தான் இருக்கான். நாங்கள் அப்படியே நம்ம இடத்துக்கு பக்கத்தில் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஷெட்டு போட்டு விட சொன்னோம், ஷெட்டு போட்டுட்ருக்கேன். நானும் அந்த வேலையை நேற்றுலேருந்து செய்கிறேன், கரண்ட் போயிட்டே இருக்க, வேலையை முடிக்கவும் முடியல. காலெல்லாம் நிப்பாட்டியாச்சு, இருங்க காட்டுறோம். காலெல்லாம் முடிச்சு வச்சு எல்லாம் வாங்கி போட்டாச்சு, ஆனால் கரண்ட் இல்லை. எங்கள் ஊரில் இன்றைக்கி தேர், அதனால் கரண்ட்டை நிறுத்தி வச்சுருக்காங்க. போயிட்டு தான் ரெடி பண்ணோம். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு என்னாச்சு அப்படின்னு இந்த விளாக் அப்படி வீட்டுக்கு வந்துட்டேங்க. என்ன அந்த வேலைலாம் முடியல. இப்போ கரண்ட் வந்துருச்சா என்னன்னு தெரியல. 12 மணிக்கு மேலே தான் வரும்னு சொன்னாங்க. போயிட்டு வேலையை முடிச்சு கொடுத்துட்டு அடுத்து நாங்கள் ஊருக்கு வேற கிளம்பணும். எப்படி உட்காந்துருக்கா பார்த்தீங்களா? ஏதோ இல்லங்க, இல்ல ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணுனேன், இருந்தாலும் டைம் பத்தலங்க. இவரும் போயிடுறாரா, என்னால குளிக்க முடியல. என் மாமனாரை நம்பிதான் எல்லா வேலையும் ஆரம்பிச்சுட்டு இருந்தா, அவருமே தேர் பார்க்க போயிட்டாரு. அப்புறம் அவரும் வேலையை கூட்டு போயிட்டாங்களா? திடீர்னு கூட்டு போயிட்டாங்களா. இவளை தூங்க வச்சுட்டு தான் இனிமே நான் ஒவ்வொரு வேலையா செய்யணுங்க. இவ வேற வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. அவன் வேற ஒரு பக்கம் டீ கம்மியா கொடுத்துருந்தா அழுவுதான். கடவுளே, நேற்று சிவாவுக்கு அடிபட்டுச்சுங்க ஸ்கூல்ல. ஏதாவது தண்ணியிலேருந்து வழுக்கி விட்டு கீழே விழுந்துட்டாங்க. போய் பார்த்தா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. வீட்டு மேலே ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டான். நான் எதுவுமே நேற்று அதனால 2 நாள் அந்த வீடியோவே போடல. ஆமா, நேற்றுலாம் பாத்தீங்கன்னா வீடியோவே ரொம்ப லேட்டா தான் வந்திருக்கும். வீடியோவே எடுக்கல. இவளுக்கும் 2 நாளாவே அதிகமா வேலைக்கு போறதுனால வீடியோ கூட எடுக்கவே முடியல எங்களால. இப்ப இருக்கும் பாத்தீங்கன்னா இதான் ஒரிஜினல் கண்டிஷன் இப்போதைக்கு நாங்க இருக்கிற நிலைமை. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க 2 பேரையும் பாத்துக்கிறது எல்லாமே முடியல. இதுக்கு இடையில ஒரு வேலைக்கு போனா அந்த வேலையை முடிக்க முடியல. அவன் வேலை எடுத்தா அவன் சண்டை போடுறான் என்கிட்ட, இவங்க வேலையை முடிக்க மாட்டா போக மாட்டான்னு. ஏன்னா நேற்று வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னா, இன்னொரு ஆள் வந்து வேலி போடணும்னு சொல்லி அந்த ஆள் எடுத்துட்டு போனா அங்க போய் வேலையை பார்த்து போனேன். அங்க இருந்து திரும்ப இங்க வர கரண்ட் போயிடுச்சு. அப்புறம் இவனுக்கு அடிபட்டுருச்சு. நான் சைடு அங்க வேலை செய்ய இடத்துல இல்ல, நீங்க வேலை எப்படி இருந்தாலும் முடிச்சு கொடுத்து போறேன்னு சொல்லிருக்கேன். அதே மாமியார் வர வராங்களாம், வந்துட்டாங்க. நாங்க தான் இன்னும் போல. வேலையை கை வச்சிட்டோம். போக வேணாம்னு இருந்தேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகணும். போக வேணாம்னு தான் இருந்தேன். அப்புறம் சிவாவுக்கும் அடிபட்டுருச்சா, சரி இதுதான் சமயம், போயிட்டு வந்துடலாம் கோயிலுக்கு அப்படி. நாங்களும் கோயிலுக்குள்ளதான் சுத்துறோம், நடக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால ஒண்ணும் இல்ல. போய் உங்களோட ஆசைக்காக போறோம். நான் சும்மா போயிட்டு எங்க அம்மா எப்ப பார்த்த உடனே நேற்று ஹாஸ்பிட்டல் போனோமா, அது பார்த்தோம். இது ஜிஹெச்சுக்கு போனோம். அங்க போனதுக்கு தையல் தான் போடணும். நீங்க மோஸ்ட்லி வந்து ஜிஹெச்சுக்கு போகாதீங்க, தையல் ஏதாவது ஆயிடுச்சுன்னா. ஏன்னா அவங்க வந்து போட செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க பயப்படுவாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான இந்த மாதிரி இடத்துல இங்கெல்லாம் இருக்குன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் தான் அனுப்பிச்சு வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு தையல் போறதோட இந்த பின் அடிக்கிறது பெஸ்ட் ஸ்டாப்லர். இங்க அது பிரைவேட்ல தான் இருந்தது. நாங்க போயிட்டு பண்ணிட்டு வந்தேன். தையல் போட்டா பிள்ளைக்கு வேற காலத்துக்கும் தழும்பா இருக்குமே, ரொம்ப பயம் எனக்கு. வேற ஏதாவது வழி இருக்கணும்னு வேண்டிக்கிட்டே போனேன். அதுக்கப்புறமே பிரைவேட் அந்த இது பின்ன அடிக்கும் போதுலாம் உண்மையா அம்மையா அழுதுட்டேன். கதறுன்னு கதறான். அப்புறம் நேரம் இவரு கூட்டிட்டு வந்துட்டாரு டைரக்டா. என்னன்னு தெரியல, டீச்சர்கிட்ட கேட்டாரா என்னன்னுலாம் தெரியல. நான் திரும்ப போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராம திரும்ப போய் அங்க டீச்சர்கிட்ட கேட்டு வந்தேன். இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே, வழிக்கு விட்டு விழுந்துட்டான்னு சொன்னீங்க அப்படின்னு. இல்லைங்க, நாங்க நல்லா தான் பாத்துக்கிறோம் அப்படின்னாங்க. அவங்கள நாங்க போய் குறை சொல்லல. ஏதோ விளையாட்டுத்தனமா விளையாண்டு சாப்பிடும் போது வழிக்கு விட்டு விழுந்துட்டானா, சரி ஓகே, என்ன பண்றது, நமக்கு நடக்கணும் அப்படின்னு இருக்கிறது நடந்தே தானே தீரும் அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. இருந்தாலும் என்னால அதை தாங்கிக்கவே முடியல. அந்த அளவுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான் கூட இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 1.5 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன், கனவு கேட்டதா வருதுன்னு சொல்லிட்டே இருந்தவங்கள்ட்ட. அப்ப வந்து இந்த மாதிரிதான் கனவு வந்து, ஏதோ மாடு வந்து முட்டி சிவாவோட பேஸ் கட்டு சுத்தமா பொழந்துகிட்ட மாதிரி வந்துச்சு. அதே மாதிரிதான். ஆனா இந்த புருவம் பாதி புருவத்துக்கு மேல இதாயிருச்சு. அப்புறம் வழியா அவன் தான் தாங்கணும். அதுக்கு சிவா அடிபட்டு அங்கேயும் அழுவல, நிக்கிறான். வந்து அழுவல, இவதான் அழுவல, அவன் அழுவல கடைசி வரையும். அப்புறமா ஹாஸ்பிட்டல் போகும்போது ஸ்டாப்லர் போடும்போது மட்டும் அவனா ஊசி தான் ஆகணும். வலியெல்லாம் தாங்கிடுவான் அவன். ரொம்ப பிறந்தல இருந்து அதிகமா அவனுக்கு உடம்பு சரியில்லாம சும்மா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி எடுத்துட்டு ஓடுவான். அதனால அவனுக்கு எல்லா வலியுமே பழகிருச்சு. அவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கிட்ட தான் அந்த அடம் முடிக்கிறது இப்போ கூட ஆகிட்டு உட்காந்துருக்கான். வெளியிலாம் அவ்வளோ ஒரு சைலண்டான ஆள். அவ்வளோ சீக்கிரம் என்ன மாதிரி யார்கிட்டையும் சண்டைக்கும் போக மாட்டான். யாராவது சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவான். கேரக்டர் அவன் நிறைய வாழ்க்கையில் அடிபட்டு தான் வளரணும்னு அவனுக்கு இருக்கு. நான் எப்படி அனுபவிச்சனோ அது மாதிரி அவனும் அனுபவிக்கிறான். அப்படி சேம் ராசி, ஒரே நட்சத்திரங்கிறதுனால என் வாழ்க்கையில் நான் படுற கஷ்டத்தெல்லாம் அவனும் பட்டுட்டு இருக்கான். 2 பேருக்குமே ஏதோ 7.5 சைடு நடக்குது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இல்லைனாலும் சொல்றேன், இந்த மாதிரிலாம் இருக்கான். சிவா பாப்பா பேச காட்டுங்கப்பா, காயத்தை காட்டுப்பாங்க பாப்பா. உங்களை நான் காட்ட சொன்னேன், ஏமா ஒன்ன நான் காட்ட சொன்னேன். ஐயோ இவ வேற பாப்பா காட்டு.
இதை பாருங்க காயத்தை தையலை காட்டுறீங்க 3 பின் அடிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இது போடலன்னா காயம் சீக்கிரம் ஆறாது. இது என்னாச்சுன்னா இந்த புரு இருக்குல்ல இப்படி லைட்டாக தொங்குன மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இத்து ஸ்டாப்லர் அடிச்சிருக்காங்க. அது சரியாக போகணும். அடுத்து நான் போனேங்க. ஓவர் செல்லாங்க உண்மையா. சும்மா விஷயமே இல்லாமலாம் அழுதுகிட்டே இருப்பான். இவனுக்கு அந்த அலர்ஜி வந்துச்சுன்னு சொன்னால அதுக்காக டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா க்ரீம் பிஸ்கெட்டு இனிப்பு பண்ணமே சுத்தமா அவாய்ட் பண்ணுங்க. அவனுக்கு கொடுக்கவே கொடுக்காது. டீ இவ்வளவுதான் கொடுத்தேன், ஏன் கம்மியா குடுக்குற அப்படின்னு சொல்லி அழுகுறான். பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாரா, எப்பவும் ஒரு பாக்கெட் ஃபுல்லா அவன்கிட்ட கொடுத்துருவோம் சாப்பிடுப்பா அப்படின்னு. அந்த பூச்சி இருக்குதுன்னு சொன்னதுனால புண்ணுலாம் வரதுனால அந்த பிஸ்கெட்ல ஒரு 3 பிஸ்கெட் எடுத்து கொடுத்தாங்க. எதுக்கு அழுகுறான் சொல்லவே மாட்டான். நான் இதுக்காக தான் அழுகுறான்னு சொல்ல மாட்டான். அப்படியே நையின்னு அழுதுட்டே இருந்தாங்க. நிக்கும் இப்ப கூட இதே மாதிரிதான் 2 பேரும் மாத்தி மாத்தி பண்றது. இப்படின்னு இடிச்சுக்கிட்டா எனக்கு ஒண்ணு. சரிம்மா அதாங்க போகுது. அடுத்தது நானும் கிளம்புறேன். போயிட்டு வந்துட்டு ஒரு நல்லா இன்னும் கொஞ்சம் டீசெண்டா ஒரு நல்ல விளாக்ல மீட் பண்ணலாம். வாங்கி